ஹலோ ஜூனியர்ஸ், இன்றொரு தீர்ப்பு. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் 3355 ஆஃப் 2026 ஜஸ்டிஸ் பிபி பாலாஜி. பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எம்என் வர்ஷா வர்சஸ் கேவி பிரசாந்த் 227 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதன் அடிப்படையில் சிவில் ரிவிஷன் போயிருக்காங்க. இந்த கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரையல் கோர்ட்டில் போட்ட அந்த டிஸ்மிஸ் உத்தரவை செட்டசைட் பண்ணிவிட்டு ஆர்டர் அண்ட் அந்த ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரையல் கோர்ட்டில் ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நிறையா ஹச்எம்ஓபி போட்டிருக்காங்க. ஹஸ்பண்டும் போட்டிருக்காங்க, ஒய்ஃபும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒய்ஃப் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸும் போட்டிருக்காங்க. இது போல் செவரல் ப்ரொசீடிங்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே போயிட்டுருக்கு. இதனால் ஹச்எம்ஓபி நடத்தும் போது அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேஸை மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் மீடியேட்டர் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு குழந்தைய பார்க்குறதுக்கான விசிட்டிங் ரைட்ஸு, அதுக்கப்புறம் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்க ப்ரொசீடிங்ஸு, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் வித்ரா பண்ணுறது, அப்புறம் மியூச்சுவல் டைவர்ஸ் போட்டு வாங்கிக்கிறது சொல்லிட்டு எல்லாத்துமே முடிவு பண்ணி ஜாயின்ட் மெமோ ரெடி பண்ணி அதில் கையெழுத்து போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் அந்த ஜாயின்ட் மெமோவில் கையெழுத்து போட்டபடி ஒத்துக்கிட்டபடி அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் வித்ரா பண்ணிடுறாங்க. ஃபைனலாக போடுறது 13Bயில் மியூச்சுவல் கன்சர்ன் போட்டு ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒன் ஆஃப் தி பார்ட்டி இருக்கார்ல, அவர் வந்து கோர்ட்டில் ஆஜராகவே இல்லை. திரும்ப அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அந்த செவ்வாயும் வந்து ஆஜராகலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து பார்ட்டி வரலன்னு சொல்லிட்டு, ஒன் ஆஃப் தி பார்ட்டி வரலன்னு சொல்லிட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு நீங்கள் பழையபடி உங்கள் ப்ரொசீடிங்ஸை தொடருங்கன்னு சொல்லிடுறாங்க. இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா, ஒய்ஃபு. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்பட்டதுனால ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் வராங்க. அப்போ அங்கே ஹைகோர்ட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே லாஃபுல் மேனரில் ரெஃபர் பண்ணப்பட்டு மீடியேட்டர் முன்னில் ஒத்துக்கிட்டு ஜாயின் மெமோ ஃபைல் பண்ணி அந்த ஆஸ்பெக்டில் 13B போட்டதுனால இங்கே என்ன பண்ணலான்னா, அது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாக அவர் வந்து நான் மறுக்கலை, அந்த ஒத்துக்கிட்ட விஷயத்த மறுக்கலை, அந்த ஏற்கனவே ஜாயின் மெமோ கையெழுத்து போட்டதெல்லாம் அவர் வித்ரா பண்ணல ரெஸ்பாண்டு. அந்த பேசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வந்து மறுக்காதனால ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அந்த 13B அந்த ஆர்டர் டிஸ்மிஸ் பண்ண ஆர்டரை வந்து செட்டசைட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரிவிஷனை வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த கேஸு. இது வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து அதில் ஃபைனலாக அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எல்லா 13B கேஸுக்கும் இது வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா இது வந்து மீடியேட்டர் முன்னிலையில் முடிச்சு வைக்கப்பட்ட ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். வெளியில் ஒத்துக்கிட்டு வந்து போடுறது இல்லை, நார்மலாக 13B கேஸ் ஃபைல் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பெட்டிஷன் ஆர்டர் ஒரு பார்ட்டி ஆஜரான ஆர்டர் வாங்குறதெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.